பொறுமையின் பலம். ஒரு சிறிய பிக்குவின் கதை. புத்தரின் காலத்தில் ஒரு சிறிய பிக்கு சந்நியாசி தினமும் பக்தியில் ஈடுபட்டு தியானமும் தர்ம பாடங்களும் கற்றுக்கொண்டு வந்தான். அவனுக்கு எதிலும் சினம் இல்லை. ஆனால் கிராமத்தில் சிலர் அவனை ஒருவிதமாக அவமதித்து நடந்து கொண்டார்கள். ஒரு நாள் அந்த பிக்கு பூஜைக்குச் செல்லும் வழியில் ஒரு வியாபாரி அவனை கண்டதும் சிரித்துவிட்டு கூறினான், "உனக்கு வேலை வேறையா கிடையாதா? தினமும் கையை நீட்டி பிச்சை வாங்குவதுதான் வாழ்க்கையா?" இரட்டை மேற்கோள் குறி. அவன் அருகில் இருந்தவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். அந்த பிக்கு அமைதியாக புன்னகை செய்துவிட்டு போனான். அடுத்த நாள் அந்த வியாபாரி மீண்டும் அவனைக் கண்டு திட்டினான், "உன்னைப்போல் ஆள் சமூகத்துக்கு சுமைதான்." இரட்டை மேற்கோள் குறி. ஆனால் பிக்குவின் முகத்தில் ஒரே அமைதி. பதிலே சொல்லவில்லை. இந்த நிகழ்வுகள் ஒரு வாரம் தொடர்ந்தன. கடைசியில் அந்த வியாபாரியின் மனம் குழப்பமடைந்தது. நான் இவ்வளவு திட்டியும் அவன் எப்படி அமைதியாக இருக்கிறான் என்று எண்ணி நேரில் சென்று கேட்டான். அப்போது அந்த பிக்கு மெதுவாக கூறினான், "நீ எனக்கு வன்மையாக நடந்தாலும் அதை நான் ஏற்கவில்லை என்றால் அது உன்னிடம்தான் தங்கும். நான் நிம்மதியாக இருக்கிறேன், ஏனென்றால் பொறுமை எனது வலிமை." அந்த வியாபாரி நாணியுடன் வணங்கி பிக்குவிடம்